Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல properties of set operationsல commutative property. அதாவது 9th standardல exercise 1.4ல problem number 2. Second problem, test for the commutative property of union and intersection of the sets P equal to set of all x such that x is a real number between 2 and 7 and q equal to set of all x such that x is an irrational number between 2 and 7. Questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா commutative property டெஸ்ட் பண்ணனும், யூனியனுக்கும் கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷனுக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு 2 செட்ஸ் கொடுத்திருக்காங்க P and Q. அது ரெண்டுமே செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையுமே நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணனும். கன்வெர்ட் பண்ணிட்டு commutative ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அவ்வளவேதான். ஃபர்ஸ்ட் செட் ஃபைண்ட் பண்ணலாம். P equal to set of all x such that x is a real number between 2 and 7. 2க்கும் 7க்கும் in betweenல இருக்க real numbers எடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. 2 and 7க்கு in betweenல infinite real numbers இருக்கு. uncountable real numbers இருக்கு. So நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதுல இருந்து நான் 4 numbers பிக் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். P equal to set of 3, 4, 5, 6. So இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? இப்போ 2 and 7க்கு in betweenல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? 3, 4, 5, 6ன்னு எழுதுவோம் இல்லையா? So அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Because real numbers infinite, அது uncountable, எக்கச்சக்கமா இருக்கு. So நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ அதனால 2 and 7க்கு in betweenல என்ன நம்பர்ஸ் இருக்கு? 3, 4, 5, 6. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Q equal to set of all x such that x is an irrational numbers between 2 and 7. இதுவுமே அதே மாதிரி தான். 2 and 7க்கு in betweenல இருக்க irrational numbers எடுத்து எழுத சொல்றாங்க. 2 and 7க்கு in betweenல infinite irrational numbers இருக்கு, uncountable irrational numbers இருக்கு. சோ அதுல இருந்து நான் 3 numbers பிக் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் irrational numbers ரூட்லயே நம்ம எழுதுவோம். சோ அதனால √5, √6, √7 எடுத்து எழுதியிருக்கேன். சோ இந்த P and Q செட் நம்மளுக்கு ஈஸியா இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ P ல என்னென்ன எடுத்திருக்கோம்? 3, 4, 5, 6. Qல √5, √6, √7 எடுத்திருக்கேன். சோ இந்த ரெண்டு செட்டையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மெமரி பண்ணிக்கிறது நல்லது. 2 and 7க்கு in betweenல இருக்கிற ரியல் நம்பர்ஸ் என்னென்னது? 3, 4, 5, 6. 2 and 7க்கு in betweenல இருக்க irrational நம்பர் என்னென்னது? √5, √6, √7. நீங்க வேற நம்பர்ஸ் எழுதினாலுமே நம்மளுக்கு commutative ப்ராப்பர்ட்டி satisfy ஆகும். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் இதே வேல்யூஸை எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரியல் நம்பர்ஸ்ன்ற கான்செப்ட் பெரிய கான்செப்ட். அதை நம்ம சாப்டர் 2ல ரொம்ப டீடைல்டாவே பார்ப்போம். சோ இப்போதைக்கு நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நமக்கு ஒரு டவுட் வரலாம், √5, √6, √7 2 and 7க்கு in betweenல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் √5, √6, √7 ஓட வேல்யூஸை ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. √5 ஓட வேல்யூ 2.2 சம்திங் இருக்கு. அதே மாதிரி √6 ஓட வேல்யூ 2.4 சம்திங் இருக்கு. √7 ஓட வேல்யூ 2.6 சம்திங் இருக்கு. சோ எல்லாமே 2 விட அதிகம் தான். 2 நம்ம 2.0ன்னு சொல்லலாம். சோ 2.0னா அதுக்கு அப்புறம் என்னது? 2.1 இல்லையா? சோ 2.1னாவே 2 விட பெருசுதான். சோ 2.1, 2.2, 2.3 எல்லாமே 2 விட பெருசுதான். சோ நம்ம இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்து எழுதியிருக்கோம். சோ √5, √6, √7 2 and 7க்கு in betweenல இருக்கு. சோ P and Q ஓட செட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. क्वेश्चन என்ன சொல்லிருந்தாங்க? commutative property of union and intersection டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு commutative property எப்படி இருக்கும் அப்படின்றது ரீகால் பண்ணனும் இல்லையா? சோ commutative property for any two sets A and B.
யூனியனா இருந்தா commutative property எப்படி இருக்கும்? A union B equal to B union A. இன்டர்செக்ஷனா இருந்துச்சுன்னா A intersection B equal to B intersection A. So வந்து நான் இது வந்து ரீகால்க்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ரஃப்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So first நம்மள வந்து commutative property of union of the sets வந்து ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. So வந்து டாபிக் எழுதிக்கிறோம். So டாபிக் எழுதியே வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. So அப்பதான் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா? So union of the setsனா ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? A union B equal to B union A ன்னு சொல்லிட்டேன். பட் நம்மளுக்கு क्वेश्चनல செட் வந்து PQ வச்சு தான் கொடுத்திருந்தாங்க. So P union Q equal to Q union P. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? P union Q. சோ P union Q equal to P ஓட செட் என்னது? 3, 4, 5, 6 யூனியன் Q ஓட செட் என்னது? √5, √6, √7. சோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போ யூனியன் பண்ண போறோம். சோ யூனியன் பண்ணோம்னா 3, 4, 5, 6 நெக்ஸ்ட் √5, √6, √7. சோ அப்படியே எல்லாமே வந்துருச்சு. சோ இத நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Q யூனியன் P. சோ Q யூனியன் P ஈக்குவல் டு Q ஓட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் P ஓட செட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. சோ இத யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணோம்னா √5, √6, √7, 3, 4, 5, 6 அப்படியே வரும். சோ இத வந்து நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துர்க்கேன். சோ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? From 1 and 2 we get P union Q equal to Q union P. சோ வந்து இது வந்து commutative property-ய வந்து satisfy பண்ணிருக்கு. சோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ hence verified ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க? commutative property of intersection of these sets. சோ இன்டர்செக்ஷன்னா எப்படி எழுதுவோம்? P intersection Q equal to Q intersection P. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். P intersection Q equal to P ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இன்டர்செக்ஷன்னா என்னது? ரெண்டு செட்லயுமே இருக்கிற காமனான எலிமெண்ட்டை எடுத்து எழுதுவோம். சோ ரெண்டு செட்லயுமே பாருங்களேன் காமனா எதுவுமே இல்ல. சோ எதுவுமே இல்லனா நம்ம அதை எப்படி டினோட் பண்ணலாம்? எம்டி செட்னு டினோட் பண்ணலாம் இல்லையா? சோ எம்டி செட் ஆர் நீங்க வந்து பை சிம்பிள் கூட போட்டுக்கலாம். சோ உங்க இஷ்டம். சோ வந்து எம்டி செட் இத வந்து நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி 1, 2 வந்து டினோட் பண்ணதுனால இத நான் தேர்ட் ன்னு எடுத்துக்கிறேன். சேம் क्वेश्चनலயே வந்து நமக்கு இந்த மாதிரி சப்டிவிஷன் கொடுத்தாங்கன்னா 3, 4 ன்னு எடுத்துக்கோங்க. இல்ல வேற क्वेश्चन தான் அப்படின்னும்போது நீங்க 1 and 2 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க? Q intersection P. சோ Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் P ஓட செட். சோ இது ரெண்டுத்துலயுமே ஏதாச்சும் காமனான எலிமெண்ட் இருக்கா? எதுவுமே இல்ல. சோ எம்டி செட். சோ இத நான் ஈக்குவேஷன் 4 ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஈக்குவேஷன் 3 யும் 4 யும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. From 3 and 4 we get P intersection Q equal to Q intersection P. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. commutative property வந்து satisfy பண்ணுச்சு. சோ hence verified. நெக்ஸ்ட் வீடியோல associative property and other base பண்ணுன ப்ராப்ளம் நம்பர் 3, 4 and 5 பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.